2023ல ட்ரைம்ப் வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் செக்மெண்ட்ல ஸ்பீட் 400 அப்படிங்கிற ஒரு பைக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 2024ல அதுலேயே ஒரு லோ வேரியண்டா ஸ்பீட் T4 அதாவது டார்க் 400 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலை 2,17,000 ரூபாய்க்கு நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கு, ஸ்பீட் 400ல இருந்து இந்த T4 எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்னும் நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ட்ரைப். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். T4 டார்க் 400ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின்ல தான் அதோட மெயின் டியூனிங் அப்படி இருக்கு. டார்க்கை வந்து பேஸ் பண்ணி இந்த வெஹிக்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பீட் 400ல பார்த்தீங்கன்னா 40 ஹார்ஸ் பவரும் 37.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இருக்கும். இந்த T4 வந்து 31 ஹார்ஸ் பவரும் 36 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இருக்கு. ஸோ 37.5லேருந்து 36 கம்மி தானே, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, லோ அண்ட் டார்க் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா அதோட ஆர்பிஎம்மோட டியூனிங் வச்சு தான். ஸோ நமக்கு 37.5ஆகவே இருந்தாலும் 6500 ஆர்பிஎம்ல தான் நமக்கு ஸ்பீட் 400ல அச்சீவ் ஆகும். பட் இதை 36 நமக்கு 5000 ஆர்பிஎம்லேயே அச்சீவ் ஆயிருது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கியர்ல எல்லாமே நமக்கு அந்த 15-20 எல்லாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணி நம்மளால டிரைவ் பண்ண முடியாது. இதுவே ஸ்பீட் 400 அது முடியாது. அது வந்து நமக்கு டாப் எண்ட் போகிறதுக்கானது தான். ஸோ 40 ஹார்ஸ் பவரில் க்ரூசிங் நல்லாவே இருக்கும். அதில் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த T4 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு டிராஃபிக் கண்டிஷன்ஸில் இருக்கும் போது ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது எல்லாமே நம்ம ஒரு தேர்ட் கியர்லேயே இருந்தாலும் ஈஸியாக நமக்கு ட்ராட்டில் கொடுத்து மூவ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜின் வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதோட ஃப்ராங்க்ல வந்து ரொட்டேஷனில் நமக்கு நிறையவே ஆல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் செயினோட புள்ளியிலையுமே நமக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் 400ல பார்த்தீங்கன்னா இந்த தீட், ஸோ ரியர் தீட் வந்து நமக்கு 43 தீட் இருக்க வகையில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த T4ல வந்து 39 தீட் இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். 4 தீட் கம்மிங்கிறதே அந்த டார்க்ல நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். மற்றபடி இல்லை என்னென்னா வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீல் பேஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது ஸ்பீட் 400க்கும் இதுக்கும். ஸோ இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1406 mm கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் 400 வந்து 1377 mm, கிட்டத்தட்ட ஒரு 29 mm வீல் பேஸ் ஜாஸ்தியாக வருது இந்த வெஹிக்கிள் நமக்கு. அதை பொறுத்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸுமே பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 180 mm வரைக்கும் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கிலோ வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்பீட் 400 பார்த்தீங்கன்னா 176 கிலோ இருக்கும், இது 180 கிலோ வருது. ஸோ இந்த மாதிரி நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. சீட் ஹைட், ஸோ சீட் ஹைட் வந்து இந்த T4 வந்து 806 mmல கொடுத்துருக்காங்க. இதுவே ஸ்பீட் 400 பார்த்தீங்கன்னா 790 mm தான் வரும். அதுலேயுமே ஒரு 16 mm இந்த T4 கூட தான் இருக்கு நமக்கு. பட் என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". ஸோ நான் வந்துட்டு ஒரு தார் ரோட்டில் தான் நிப்பாட்டியிருக்கேன். ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் வண்டி இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளாட் ஆகலை, லைட்டாக கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ இந்த சைடு நான் கீழே வச்சா இங்கே இது கொஞ்சம் மேலே ஊண்டி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது லைட்டாக. பட் மேனேஜபிள் தான், ஈஸி மேனேஜபிளாக தான் இருக்குது. ஒரு 5.5 ஹைட்லேருந்து இருக்கவங்க எல்லாருமே இந்த வண்டியை ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் ஸ்டேரிங் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒய்டராக இதில் இருக்குது. ஸோ நமக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இதில் லைட்டாக ரொம்ப டிஃப்ரென்ஸுங்கிறதுல ஒரு மைன்யூட்டாக ஒரு சின்ன எம்எம்ல நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒய்டராக இருக்க மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம ஓட்டுறதுக்கு தகுந்த ஒரு லெவலில் இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி டேங்க் எல்லாமே நமக்கு சேம் அதில் கொடுத்துருக்க அதே டேங்க் தான் இதுலையும் வருது. ஸோ கலரை பொறுத்த வரைக்கும் 3 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. நம்ம கூட இருக்க இந்த ரெட் அண்ட் இது இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட், ஸோ 3 கலர் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைலன்சர் செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மேட் பேக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் 400லையும் இதே மாதிரியான ஒரு டிசைன் தான் இப்போ நமக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ஸ்பீட் 400ல வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே அந்த அலுமினியம் சில்வர் கலரில் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை ரெண்டுலேயுமே கம்ப்ளீட்டாக மேட் பிளாக் ஃபினிஷில் வந்துருது. ஸோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% ஃபோம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ சீட்டோட பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது. அதில் வந்து இந்த பில்லியன் சீட்டுக்கான மட்டும் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பிளேனாக இருக்கும், இங்கே கம்ப்ளீட்டாகவே அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபோமை பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்ததுக்கு இப்போ 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க ரெண்டுலேயுமே. ஸோ ஃபோம் வந்து சீட்டோட குஷன்ஸ் வந்து நல்லாவே தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் கிராப் ரைல்ஸ் எல்லாமே சிங்கிள் ஃப்ரேமாக நமக்கு வந்துடுது. லைட்டிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. ஸ்பீட் 400லேருந்து அதே ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர் தான் இதுலேயுமே நமக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. டெயில் லைட்டுமே நமக்கு சேம் அதில் இருக்கதே அப்படியே தான் இதில் வந்திருக்கு. மெயினான சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சஸ்பென்ஷன் வந்து அதில் நமக்கு அப்சைட் டவுன் ஃபோக் வரும். இதில் டெலஸ்கோபிக் ஃபோக் வந்திருக்கு.
அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இதில் கிடையாது நமக்கு. இதுவே ஸ்பீட் 400 பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வரும். அண்ட் ஆக்சலரேஷன் வந்து இதில் நமக்கு நார்மலான அந்த ஆக்சலரேஷன் செட்டப் கொடுத்துருப்பாங்க, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ். இதுவே அதில் வந்துட்டு ரைட் பை வயர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஹேண்டில் பாருமே பார்த்தாலும் இதில் நமக்கு ஸ்டீல் டியூப்லர் ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவே ஸ்பீட் 400ல பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹேண்டில் பார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையவே காஸ்ட் கட்டிங் விஷயம் அதுலேருந்து இதில் நமக்கு இருக்கு. இருந்தாலும் ரெண்டுக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,000 ரூபா தான் கரண்ட்டாக வருது. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 17 இன்ச் வீல்ஸ் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 17 இன்ச் வீல்ஸ் தான் வந்திருக்கு. ஃப்ரண்ட் டயர் ப்ரொஃபைல் 110/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 140/70 செக்ஷன் டயர்ஸில் வந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட் டயரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே நமக்கு சேம் தான், சேம் ப்ரொஃபைல் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரியரில் வந்துட்டு ஸ்பீட் 400ல 150/60 செக்ஷன் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் 140/70 செக்ஷன் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த T400ல டுயல் சேனல் ஏபிஎஸ் வித் ஃப்ரண்ட்ல வந்து 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதுவே ரியரில் பார்த்தீங்கன்னா 230 mm ஒரு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பீட் T4 வந்து நல்ல ஒரு கம்யூட்டேட்டர் மாதிரி நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னே சொல்லுவேன். ஸோ ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதுக்கு, டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோட் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாட் ஹோல்ஸு அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நல்லாவே நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ அதில் எந்த வகையிலுமே குறைச்சல் இல்லை. ரெண்டு வெஹிக்கிளுமே நான் சைட் பை சைடுமே டிரைவ் பண்ணி பார்த்தேன். ஸ்பீட் 400மே நான் டிரைவ் பண்ணி பார்த்தோம். அண்ட் இந்த T4மே நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தோம். ஸோ ரெண்டும் மேஜரான டிஃபரன்ஸ் நல்லாவே நம்மளால உணர முடியுது, அந்த லோ எண்டில் இருக்கக்கூடிய டார்க் அப்படிங்கிறது. ஸோ நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி T4 அப்படிங்கிறது இந்த டார்க் 400 தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கியர்ல எல்லாமே லோ எண்ட் டார்க் நல்லாவே இருக்குது. நமக்கு 1000-1500 RPM ரேஞ்சிலேயே நமக்கு தேர்ட் கியரில் இருக்கும் போதுமே நீங்கள் சிக்னலில் நிற்கிறீங்க, வண்டி ஆஃப் ஆகுது அப்படின்னா தேர்ட் கியர்லேயே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் திரும்ப புஷ் கொடுத்தாலும் நல்லாவே வண்டி மூவ் ஆகுது. அண்டு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது எல்லாமே நம்ம கியரை வந்து டவுன் பண்ணுங்கிறது கிடையாது, அதிலே திரும்ப புல் கொடுத்தா நல்லாவே போகுது. அண்ட் அந்த லோ எண்ட்லேயே நம்ம ஒரு செகண்ட், தேர்ட் கியர்லேயே போயிட்டு இருக்கும்போது சிட்டிக்குள்ளேயுமே இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு டார்ட்டில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு இடத்துல ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறீங்க போது நம்ம புஷ் கொடுத்தோம்னா இன்ஜின் எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் நல்லாவே நமக்கு மூவ் ஆகி போகுது. ஸோ இதெல்லாமே இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைடாக தான் தெரியுது. இன்ஜினில் அவங்க டியூன் பண்ணியிருக்கேங்கிறது நல்லாவே நமக்கு எவிடென்ட்டாகவே தெரியுது நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ அது வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த வெஹிக்கிளும் இந்த வெஹிக்கிளும் மாற்றி ஓட்டும் போது நமக்கு ரியர் வீல் வந்து அந்த லைட்டாக மண்ணில் எல்லாமே மட்டில் வந்து அந்த ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் கீ பொறுத்த வரைக்கும் இம்மோபிலைசர் கீ வந்து இதில் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லாத ஒரு ஹை ஃபீச்சர்ஸாக தான் நமக்கு தெரியுது. ஸோ அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதும் இல்லை. ஸோ அதனால் கீ அந்த ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. மற்றபடி டார்க் அண்ட் இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப், பிரேக் இதுவுமே நல்லா இருக்குது. மைலேஜ் இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பீட் 400 கிளைமபிள் மைலேஜே பார்த்தீங்கன்னா ஒரு 28.7 நினைக்கிறேன். ஸோ அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுற, டைம் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறது. இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க கிளைம் பண்ணுறது வந்துட்டு ஒரு 32.8 நினைக்கிறேன். ஸோ 32.8 அந்த ரேஞ்சில் அவங்க கிளைம் பண்ணாங்க. 33 அந்த ரேஞ்ச் வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஒரு 10% அதை விட இதில் பூஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த லாஸ்ட் 1 இயரில் ஸ்பீட் 400 யூஸ் பண்ண யூசர்ஸ் வந்து நமக்கு வந்து ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது 25 அப்படிங்கிறது நமக்கு ஸ்பீட் 400 குறையாம கொடுக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்னும் சில பேர் ஓட்டுறதை பொறுத்து 25லேருந்து 28 வரைக்கும் ஸ்பீட் 400ங்கிறது மைலேஜ் தருது. ஸோ இதுவுமே அந்த 25லேருந்து 30 அப்படிங்கிற ஒரு மைலேஜ் வந்து சாலிடாக கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்பலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 13 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே சேம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான். ஓவரால் ஃபைனல் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் T4 ப்ரைஸிங் 2,17,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சியில் 2,73,000 சில்லற அந்த ரேஞ்ச் வருது நமக்கு. திருச்சியில் இருக்கக்கூடிய ட்ரைம் ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் அதர் ட்ரைம் வெஹிக்கிள்ஸோட டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்ஸ்க்கு உங்களை மறக்காம கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வெஹிக்கிள் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்துன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் லாஸ்ட் இயர் அவங்க லான்ச் பண்ண ட்ரைம்போட ஸ்பீட் 400 வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமான ப்ரைஸிங்காக எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2,33,000 அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆஃபர் ப்ரைஸிங்கில் 10,000 வரைக்கும் லான்ச்சிங் ஆஃபர், இயர் அண்ட் சேல் அதுன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 2,23,000 மக்களுக்கு அந்த ஸ்பீட் 400 கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை விட ஒரு 6,000 தான் இந்த வெஹிக்கிள் வந்து கம்மியாகுது. அப்படி பார்த்தோம்னா நிறையவே ஃபீச்சர்ஸ் அதுலேருந்து இதில் நமக்கு கம்மியாகுது. ஸோ அதனால ப்ரைஸிங் வந்து இன்னுமே கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அப்படி இல்லாத்தினாலும் ஒரு லான்ச்சிங் ஆஃபராக வாச்ச ஒரு 1,99,000 அந்த மாதிரியான ஒரு ஃபேன்சி ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளுக்கு இன்னுமே ஒரு ஐ கேட்சியான ஒரு ப்ரைஸிங்காக அது இருந்திருக்கும்.
அது இந்த வெஹிக்கிளோட சேல்ஸை இன்னுமே பூஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மற்றபடி 2 வெஹிக்கிளுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதான் சொல்லணும். ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு டாப் அண்ட் ஸ்பீடு, ஸோ அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அதில் இன்னுமே நமக்கு நல்லா இருக்கும். ஹை ஸ்பீட் வேணுங்கிறவங்களுக்கு அதை எடுக்கலாம். ஹை ஸ்பீட் போகணும், அந்த ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணுங்கிறவங்க ஸ்பீட் 400 போகலாம். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரீட் கம்யூட்டேட்டராக இருக்கும். நான் டெய்லி ஆஃபீஸ் யூஸுக்கு போயிட்டு வருவேன். அந்த அக்கேஷனலாக எப்பயாச்சும் ஒரு 2-3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நான் ஏதாச்சும் ஒரு லாங் ரைட் போவேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த T400 நல்லாவே இருக்கும். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.